இந்த உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளிலே மக்கள் மீண்டும் கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த கேள்வி கணக்கு நடந்து முடிந்ததற்கு பிறகு சுவர்க்கவாதிகள் யார், நரகவாதிகள் யார் என்று தீர்ப்பளிக்கப்படும். அதற்கு பிறகு சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள், நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு மரணம் என்பதை கிடையாது. அருமையானவர்களே, இவர்கள் கபர்களில் இருந்து எப்படி எழுப்பாட்டப்படுவார்கள்? நல்லவர்கள் எந்த முறையிலே எழுப்பாட்டப்படுவார்கள்? தீயவர்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தவர்கள், பாவிகள் எந்த நிலையிலே கபர்களில் இருந்து நாளை மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி வருவார்கள் என்ற எல்லா விடயத்தையும் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக பேசுகிறது. அதை பற்றித்தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். இதிலே தஃப்சீர், ஹதீஸ் உள்ளிட்ட 6 பாடங்களை நடாத்தி கொண்டு வருகிறேன். நீங்கள் அந்த சேனலின் மூலமாக இந்த பாடங்களை கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இந்த விடயங்களின் மூலமாக அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே மரணித்த ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளிலே மீண்டும் எழுப்பப்படுவார்கள். இதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லிவிட்டது. இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. உண்மையான வாழ்க்கையே மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே மரணம் என்பது கிடையாது. கோடான கோடி வருடங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நல்லவர்களாக இருந்தால் சுவர்க்கத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கெட்டவர்களாக இருந்தால் நரகத்திலே அவர்களுடைய நிலைமை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து உயர்தரமான சுவர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, உலகத்திலே மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையோடைய நாளிலே எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த எழுப்பாட்டப்படக்கூடிய விதம் இருக்கிறதே வித்தியாசம். அருமையானவர்களே, உலகத்தில் யார் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையும் சிறந்ததாக ஆக்குவான். நாளை மரணித்து விட்டால் கபருடைய வாழ்க்கையும் அவருக்கு சிறந்ததாக ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளிலும் எல்லா படித்தரங்களும் இவருக்கு சாதகமானதாக மாறிவிடும். மறுமுனையில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாமல், நபி அவர்கள் காட்டிய முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், ஷைத்தான் காட்டிய வழிப்படி தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி யார் வாழ்கிறாரோ இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியானதாக மாறிவிடும். கபருடைய வாழ்க்கையும் மிகவும் பயங்கரமானதாக மாறிவிடும். நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் பயங்கரமானதாக மாறிவிடும். கபருடைய வாழ்க்கை எப்படி நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அமையும் என்பதை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை அடைந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் யார் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ இவர் மறுமையுடைய நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எப்படி எழுப்பாட்டப்படுவார் என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா அம்பியா அத்தியாயம் 21 வசனம் 103 சொல்லும் பொழுது, லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர் வ ததலக்காஹுமுல் மலாயிகா, அந்த மறுமை நாளுடைய மிக பயங்கரமான திடுக்கம், பதட்டம் அந்த முஃமின்களை, நல்லடியார்களை கவலைக்குள்ளாக்க மாட்டாது. வ ததலக்காஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சந்திப்பார்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாமா இப்னுல் முன்சிரி அத்-தர்கீப் வ தர்ஹீப் என்ற கிதாபில் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீண்ட ரிவாயத். அதில் அல்லாமா இப்னுல் முன்சிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளிலே நல்லடியார்கள் கபர்களிலிருந்து எழுப்பாட்டப்படும் பொழுது மலக்குகள் குதிரைகளை கொண்டு வந்து அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருப்பார்கள். அந்த குதிரைகளுக்கு மேலால் பட்டு விரிப்புகள் போடப்பட்டிருக்கும். இந்த நல்லடியார்கள் கபர்களிலிருந்து எழுந்து வரும் பொழுதே அந்த மலக்குமார்கள் இவர்களை வரவேற்று இந்த குதிரைகளிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு அந்த முஃமின்கள் அந்த குதிரைகளிலே ஏறியவுடன் அந்த குதிரை இவர்களை அழைத்து கொண்டு சுவர்க்கத்திற்கே சென்றுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த குதிரை எந்த அளவு
அளவுக்கு வேகமாக செல்லும் என்று சொன்னால், அந்த குதிரையுடைய பார்வை எந்த இடத்தை நோக்கி செல்கிறதோ அந்த இடத்திலே தன்னுடைய முதலாவது எட்டை எடுத்து வைக்கும். அதற்கு பிறகு அது இரண்டாவது எட்டை எடுத்து வைக்கும். இப்படி மிக நீளமான எட்டுக்களை எடுத்து வைத்து அது சுவர்க்கத்துடைய வாசல் வரை இந்த நல்லடியாரை கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுமரிலே கூறுவது போல, சுவர்க்கத்துடைய காவலாளி ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய பெரும் கூட்டத்தாருடன் இந்த சுவர்க்கவாதிகளை வரவேற்பதற்காக வேண்டி சுவர்க்கத்துடைய வாசலிலே காத்து கொண்டிருப்பார்கள். இதை பற்றி சூரா ஜுமரிலே அல்லாஹ் கூறுகிறான், வஸீகல்லதீன தகோ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா. அல்லாஹ்வை பயந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் சுவர்க்கத்துடைய அந்த பகுதிக்கு வந்தவுடன் ஃபுத்திஹத் அப்வாபுஹா, சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். வகால லஹும் ஹஸனதுஹா, சுவர்க்கத்துடைய காவலாளி இந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் பரிசுத்தமானவர்களாக மனமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஃபதுகுலுஹா காலிதீன், இதோ இந்த சுவர்க்கத்துக்குள்ளால் நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். மறுமுனையில யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தாரோ இவர் மறுமையிலே எப்படி எழுப்பப்படுவார் தெரியுமா? அல்லாஹ் இந்த பயங்கரமான நிலையை பற்றி குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். சூரா முஃமினூன் அத்தியாயம் 23 வசனம் 99 அல்லாஹ் கூறும் பொழுது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அந்த பாவிகளில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் பொழுது அந்த நிலையை, அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஏற்பட இருக்கும் நிலையை பார்த்ததும் உடனே அவன் கதற ஆரம்பிப்பான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுவிட்ட நல்ல அமல்களை மீண்டும் செய்வதற்காக வேண்டி என்னை இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு என்று அவன் அவகாசம் கேட்பான். ஆனால் கல்லா, அல்லாஹ் கூறுவான், ஒரு காலமும் அது நடக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கூறுவான். அதற்கு பிறகு பயங்கரமான முறையில் மலக்குல் மௌத் அந்த அடியானுடைய ரூஹை கைப்பற்றி விடுவார்கள். கபரிலும் பயங்கரமான முறையிலே வேதனை நடக்கும். நாளை மறுமையுடைய நாளில் எப்படி எழுப்பாட்டப்படுவான் தெரியுமா? சூரா யாசினிலே அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். அத்தியாயம் 36 வசனம் 50 51 அல்லாஹ் கூறுகிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர், இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விடும் பொழுது, ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் தங்களுடைய மண்ணறைகளிலிருந்து எழும்பி அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்வார்கள். இந்த நேரத்தில் பாவிகள் கூறுவார்கள், காலு யா வைலனா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, மம் பஅஸனா மின் மர்கதினா, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பாட்டியது யார் என்று திகைத்தவர்களாக, அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தை நோக்கி செல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய 7206வது ரிவாயத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆச்சரியமான ஹதீஸை பாபுன் ஃபி சிஃபதி யௌமில் கியாமா என்ற பாடத்துக்கு கீழாக கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், துதுன ஷம்சு யௌமல் கியாமா மினல் ஹல்க், கியாமத்துடைய நாளில், அந்த மறுமையுடைய நாளில், மஹ்ஷருடைய மைதானத்திலே அடியார்களுக்கு, படைப்பினங்களுக்கு சூரியன் மிகவும் நெருக்கமாக்கப்படும். ஹத்தா தகூன மின்ஹு கமிக்தாரி மீலின், ஒரு மைலுடைய தொலைதூரம் அளவுக்கு, அதாவது 1.5 கிலோமீட்டர் தொலைதூரம் அளவுக்கு சூரியன் படைப்பினங்களுக்கு மிகவும் நெருக்கமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த பூமியிலிருந்து சூரியன் 151.87 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த அளவுக்கு மிக தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய உஷ்ணத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று இருந்தால், 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த சூரியனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் மறுமையுடைய நாளிலே இடைவெளி இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நெருக்கமாக்கப்படும், அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். தொடர்ந்து ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயகூனு நாசு அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் அரகி, இந்த சூரியனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் ஒரு மைல் அளவு வித்தியாசம் இருப்பதின் காரணமாக மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப, அமல்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமின்ஹும் மையகூனு இலா கஅபை, அவர்களில் சிலருக்கு வியர்வை கரண்டை கால் வரை இருக்கும். வமின்ஹும் மையகூனு இலா ருக்பதே, சிலருக்கு தங்களுடைய முழங்கால் வரை வியர்வை இருக்கும். வமின்ஹும் மையகூனு இலா ஹக்வை,
சிலருக்கு அவர்களுடைய இடுப்பு வரை வியர்வை நிரம்பியிருக்கும். வமின்ஹும் மயுல்ஜிமுல் அரகு இல்ஜாமன், சிலரை வியர்வை கடிவாளம் இட்டுக் கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய வாயின் பக்கம் சைக்கினை செய்தார்கள். அதாவது அவருடைய வாய் வரை வியர்வையால் அவர் மூழ்கி இருப்பார் என்பது தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சூரியன் நெருக்கமாக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய நிலை மிகவும் பயங்கரமாக இருக்கும். அவருடைய ஒவ்வொருவருடைய அமல்களுக்கேற்ப வியர்வை அந்த மனிதரை ஆட்கொள்ளும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். திர்மிதியுடைய 3142வது ரிவாயத் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய நாளிலே மக்கள் 3 வகையினராக ஒன்று திரட்டப்படுவார்கள். சின்ஃபன் முஷாத்தன், ஒரு பிரிவினர் நடந்தவர்களாக, வசின்ஃபன் ருக்பானன், இன்னொரு பிரிவினர் வாகனத்திலே பயணித்தவர்களாக, வசின்ஃபன் அலா உஜூஹிஹிம், மூன்றாவது பிரிவினர் முகங்களிலே நடந்தவர்களாக வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயங்கரமான நிலையை குறித்து பேசினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், அவர்கள் எப்படி முகங்களால் நடந்து வருவார்கள் என்று கேட்டார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம், எவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கால்களினால் நடக்க வைத்தானோ, காதிருன் அலா அய்யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம், முகங்களின் மூலமாக நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹும் யத்தகூன பிவுஜூஹிஹிம் குல்ல ஹதபின் வ ஷௌகா, இவர்கள் முகங்களால் நடந்து வரும் பொழுது மேடுகளையும் முட்களையும் முகங்களாலே அவைகளை தட்டிவிட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் உலகத்திலே இந்த பூமியிலே நடந்து செல்லும் பொழுது ஏதாவது கல்லோ முட்களோ இருந்தால் நாம் நடந்து போகும் பொழுது எப்படி காலாலே அவைகளை தூரமாக்கிவிட்டு தள்ளிவிட்டு நாங்கள் செல்வோமோ, இதே போல மறுமையுடைய நாளில் இவர்கள் முகங்களால் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு குறுக்கிடக்கூடிய அந்த முட்கள் கற்களை இவர்கள் முகங்களாலே தட்டிவிட்டு இவர்கள் நடந்து வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலை அருமையானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை முகங்களால் நடக்க வைப்பதற்கு என்ன காரணம்? துர்ருல் மன்சூர்ல ஒரு ரிவாயத் வருகிறது. அதிலே கியாமத்துடைய நாளில் 10 விதமாக மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் நான் தெளிவாக பேசுகிறேன். அதிலே இந்த முகங்களால் நடந்து வரக்கூடியவர்கள் ஏன் அவ்வாறு நடந்து வருவார்கள் என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அக்கலத்துர் ரிபா, அவர்கள் தான் இந்த உலகத்திலே வட்டியை சாப்பிட்டவர்கள். இந்த உலகத்திலே வட்டியை சாப்பிட்டவர்கள் தான் கியாமத்துடைய நாளிலே முகங்களால் நடந்து வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே இந்த அளவுக்கு பயங்கரமான முறையில் தான் கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு அடியாரும் எழுப்பாட்டப்படுவார். அவர்களுடைய அமல்கள் கேட்பதான் அங்கே அவருக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஆகவே எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் நாங்கள் அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையுடைய நாளிலே வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.